இந்த வாரம் வர மே 9th அன்னைக்கு 2 வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மார்க்கெட் இஸ் அப், யுவர் போர்ட்ஃபோலியோ இஸ்ன்ட். வாட்ஸ் கோயிங் ஆன்? இந்த வெபினார் காலையில 11 மணிக்கு நடக்குது. அதை தொடர்ந்து ரிஸ்க் வர்சஸ் ரியாலிட்டி, இஸ் யுவர் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் ஃபார் டுடேஸ் மார்க்கெட் ரியாலிட்டி? இந்த வெபினார் மத்தியானம் 12 மணிக்கு நடக்குது. இந்த 2 வெபினாருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம இந்த வெபினார்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சாட்டர்டேயை ஒரு லேர்னிங் சாட்டர்டே மாத்தி யூஸ்ஃபுல்லா ஒரு புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செம்மையான முதலீட்டு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு அது மேலே போகும்போது அப்படியே மல்லாக்க வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் எப்படா கீழே வரும் அப்படின்னு ஹோப்பில் வெயிட் பண்ணிட்டு கீழே வரும்போது அவசர கதியாக அதுக்குள்ளே குதிச்சு வாங்கிறதுங்கிறது எல்லா சொத்து வகையிலையும் நடக்கும். கோல்டு சில்வர் இந்த அளவுக்கு ஏறும்னு நிறைய பேர் நினைக்கலைங்க. இன்ஃபேக்ட் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் கோல்டு சில்வரை வாங்க மறுத்தாங்க. குறிப்பாக சில்வரை வாங்க மறுத்தாங்க. ஏன்னா சில்வரில் தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் வந்தது. என்னன்னு கேட்டாங்க, எனக்கு ஸ்மால் கேப்பை கொடு, நான் மிட் கேப் பண்ணிக்கிறேன், எனக்கே தெரியும், கொஞ்சம் பணம் போடுங்க, ஒரு 5 to 10%, ஒரு தப்பும் இல்லை, கெஞ்சினா கூட வேண்டாம், எனக்கு தெரியும். இந்த மாதிரி சொன்னவங்க தான் மேலே போகும்போது ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்குவாங்க. மிஸ் பண்ணிட்டோமே, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அண்ட் எப்படா இறங்கும் வாங்கலான்னு துடிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்று சொல்லக்கூடிய ஃபோமோ ஃபேக்டர் அப்படியே பொங்கி வரும். இந்த வாட்டியை நிறையவே பார்த்தோம். இப்போ வாங்கலாமா, எப்போ மேலே உச்சத்தை தொட்டு ஒரு 5% இறங்கினோன்னு நிறைய பேர் அவங்களா போய் வாங்கவும் செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் பீக்லேருந்து கீழே வர்ற வரைக்கும் வாங்கியே அழிஞ்சிருக்காங்க. இது ஒரு பேட்டர்னுங்க. இது சில்வரில் நடந்தது, கோல்டில் நடக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்லட்டுமா? பிஜி இன்விட் மேலே வாங்கிட்டு கீழே ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போகிறதுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாதி. இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உரிய நேரத்தில் வாங்காமல் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணதுனால எப்படியாவது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம், அடுத்த வாட்டி அது மேலே போகும்போதாவது நம்ம பணம் பண்ணோன்னு சொல்லி வாங்கி மாட்டிக்குவாங்க 90% people. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்டாகுலர் ரைஸ் முடிஞ்சு ஒரு ஃபால் வரும்போது நிச்சயமாக ஒரு முதலீட்டாளன் அவசரப்பட்டு வாங்கக்கூடாது. அப்போ என்னதான் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நீங்கள் அடுத்தது எங்கே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தேடணும். ஏற்கனவே மிஸ் பண்ண வாய்ப்பில் போய் திரும்பி நீங்கள் வாங்கிறதுனால அந்த வாய்ப்பு 2வது வாட்டி உங்களுக்கு கிடைக்காது. முக்கால்வாசி நேரம் கிடைக்காது, ரேராக தான் கிடைக்கும். என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் வரலாறை மறந்துடுவாங்க. அண்ட் இன்னைக்கு பயங்கரமான கான்ஸ்பிரசி தியரிஸ், ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி தியரிஸ், நம்ம ஆற்றலுக்கு மேலான விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கு. ஒருத்தன் சொல்கிறான் டாலர் செத்து போயிடும், டாலரே இருக்காது அப்படின்னு, மதிப்பு இல்லாமல் போயிடும், அப்போ அன்னைக்கு கோல்டு மட்டும்தான் நிற்கும். இந்த மாதிரி போட்டால் லட்சக்கணக்கான வியூஸ் வீடியோ வரும். இதை பார்த்து உடனே மறுநாள் ஒருத்தன் என்ன பண்ணுறான், எனக்கு எதுவுமே வேணாம், கோல்டு மட்டும்தான் வாங்கணும்னு பிடிவாதமாக நிற்கிறான். அந்த அளவுக்கு வீடியோ தாக்கம், வீடியோ நோய் என்பது பல பேர் மைண்டில் இருக்குது. இந்த மேலேருந்து கீழே வரும்போது டவுன்லோட் ஆவரேஜிங் பண்ணுற அத்தனை பயிலுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள். எப்படியாவது இப்பயாவது வாங்கிடணும் அப்படின்னு. இது எங்கே போய் முடியுதுனாக்கா, பல பேர் சில்வர் மேலே போகும்போது உச்சத்தில் போயிட்டு அங்கேருந்து ஒரு 5% 10% இறங்கினோடனே வீடு வித்த பணம், மொத்த போர்ட்ஃபோலியோ வித்துட்டு சில்வர் வாங்கி சில்வர் மட்டும் போகிறோம். இப்படியெல்லாம் கேட்டால் சோலாரில் இருக்குது, அது இருக்குது. ஏங்க அது கீழே இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது அது சோலாரில் யூஸ் ஆகுதுன்னு, மேலே போன அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுதா? ஸோ இதில் பேசிக் ப்ராப்ளம் என்னென்னா, உரிய நேரத்தில் ஒரு விஷயம் சும்மா நம்ம கண் முன்னாடி இருக்கும்போது ஈஸியாக வாங்கக்கூடிய நேரத்தில் அதை வாங்க மாட்டோம். மேலே அது போன உடனே ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேனு வேடிக்கை பார்ப்போம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்த உடனே வாங்க அவசரப்படுவோம், வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் கீழே வர ஆவரேஜ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது அங்கேயே செத்து கிடந்தா கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில வருஷங்களை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். இது சில்வரில் மட்டும் இல்லைங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பிஜி இன்வெட்லேயும் இந்த பேட்டர்ன் இருந்தது. இது மாதிரி பல இடங்கள்ல இருக்கும். பல ஷேர்ஸில் முதலீட்டாளர்கள் இப்படி தான் சிக்கிக்கிறாங்க. சிம்பிள் அட்வைஸுங்க, ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி அதே இடத்துல அடுத்த 6 மாதத்தில் நீங்கள் பணம் பண்ண முடியாது. வேற எங்கேயாவது போய் தான் தேடணும். ரேராக தான் இந்த மாதிரி மேலே போனது கீழே வந்து மறுபடியும் மேலே போகிறதெல்லாம். மேபி
இந்த கோவிட் காலகட்டத்தில் இது நடந்திருக்கலாம். பட் இது எல்லா நேரத்திலையும் நடக்காது. அதுவும் ஒரு பெரிய உச்சத்தை தொட்டுட்டு ஒரு கீழே வரும்போது அங்கேருந்து ஒரு 10% ஏன்னா நிறைய பேர் விற்க வருவான். ஏன்னா மேலே மாட்டினவெல்லாம் எப்படியாவது தன் பணத்தை எடுத்துட்டு ஓடணும்னு நினைப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் விரட்டி விரட்டி மறுபடியும் பணத்தை அங்கே பண்ண முடியும் நம்ம நம்பக்கூடாது. புதுசாக வேற இடத்த தேடணும். இன்னைக்கு அந்த இடத்துல அதிக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இந்த ஸ்டாக் எல்லாம் மேலே போகும், இந்த செக்டர் நல்லா பண்ணணும், யாருமே நம்பாத அல்லது யாருமே அதிக நம்பிக்கையை வெளிப்படுத்தாத ஒரு இடத்துல போய் தேடுறதா என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். அதுதான் சாமர்த்தியம். ஸோ இன்னைக்கு கோல்டு சில்வரை மிஸ் பண்ணுவாங்க. அடுத்தது எங்க வாய்ப்பு இருக்கு, எங்க பொருளாதார வாய்ப்பு இருக்குன்னு தேடி போகணும். இப்போ இன்னைக்கு பாருங்க, இந்தியாவில் பேங்க்ஸினுடைய மதிப்பு வரலாறுல இல்லாத அளவு சீப்பா இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய மதிப்பு ஹிஸ்டரியிலேயே லோயஸ்ட்ல இருக்கு. இது மாதிரி நிறைய செக்டர்ஸ் இருக்கு. பவர் செக்டர் அடுத்த பல ஆண்டுகளுக்கு வளரும்னு எல்லாருமே நம்புறோம். ஏன்னா டேட்டா சென்டர் வரப்போகுது, ஏஐ வரப்போகுது, பவர் தேவை அதிகமாக போகுது. அதே போல டெலிகாம் டேட்டா, அதுக்கான தேவை குறைவதற்கான வாய்ப்பே இல்லை. அவ்வளவு டேட்டா நம்ம கன்சியூம் பண்றோம். இன்னைக்கு சாதாரண ஒரு பாட்டு கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது டேட்டா யூஸ் பண்ணாம பாட்டு கேட்கறாங்களா பாருங்க. எல்லாருமே டேட்டா வழியா தான் பாட்டு கேட்கறாங்க. டவுன்லோட் பண்ணி பாட்டு கேட்கற அளவுக்கு யாருக்குமே பொறுமை இல்லை. இப்போ எவ்வளவு டேட்டா கன்சம்ஷன் இருக்குன்னு பாருங்க. வீடியோ அவ்வளவு பாக்குறீங்க, பாடல்கள் அவ்வளவு கேட்கறீங்க, டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க. ஸோ டேட்டாக்கான டிமாண்ட் வந்து கூடிக்கிட்டே தான் போக போகுது. இப்படி நான் சொன்னது சில செக்டர்ஸ், இது மாதிரி பல செக்டர்ஸ் இருக்கு. பல செக்டர்ஸ் இன்னைக்கு இந்த வார்னால பாதிக்கப்பட்டு வேல்யூவேஷன் குறைவா இருக்கு. இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்தா சில செக்டர்ஸ் பாதிக்கப்படும். ஆயில் பிரைஸ் ஹைக்கினால பாதிக்கப்பட்ட பல செக்டர்ஸ்ல இப்போ நிறுவன மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி குறுகிய கால பாதிப்புக்கு ஆளான நல்ல செக்டர்ஸ், நெடுங்காலத்தில் நல்ல பயனை கொடுக்கக்கூடிய தொழில்கள், அங்க போய் நம்ம தேடணும். அதுதான் சரியான வழி. அதை விட்டுட்டு மேலேருந்து கீழே வர விஷயத்த இறங்க இறங்க விழற கத்தியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிங்கன்னா கை ஃபுல்லா ரத்தம் ஆயிடும். அந்த ரிஸ்க் இருக்கு. ரேரா தான் அந்த மாதிரி ஃபாலிங் நைஃபை வாங்கி பயங்கர காசை உடனே பண்ண முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னைக்கு பல செக்டர்ஸ்ல குறைவா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்ல இருக்கிற மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை. அப்ப எந்த அறிகுறியும் இல்லாமல் நம்பிக்கை, ஹோப், பிரேயர், இந்த அடிப்படையில மட்டுமே ஒரு விஷயத்தை பண்றதுங்கிறது எனக்கு புத்திசாலித்தனமாக தெரியவில்லை. எப்பவுமே நமக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பணம் தான். அந்த பணத்துக்கான ஃபுல் வேல்யூ எடுக்கணும்னா எங்க ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவேஷன், எந்த சொத்து வகையில, அதுலேயே எந்த செக்மெண்ட்ல இருக்கோ அங்க போய் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங் நம்ம ஆங்கிலத்துல சொல்றது. இதை பண்ணி தான் இன்னைக்கு முக்காவாசி பேர் தொடர்ந்து தங்க சொத்துக்களை வளர்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. என்னை சுத்தி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. எப்பவுமே நிறுவன மதிப்பு சார்ந்து தான் இயங்குவாங்க. இந்த வேல்யூவேஷனை வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பிடிவாதமா நிற்பாங்க. என் வேல்யூவேஷன் வரட்டும், அல்லது எனக்கு சாதகம் என்று தோன்றுகின்ற ஒரு வேல்யூவேஷன் வரட்டும், அப்பதான் நான் வாங்குவேன் அப்படின்னு பிடிவாதமா இருப்பாங்க. எங்க அந்த வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல போய் உட்காந்துக்குவாங்க. இவங்க வீழ்ச்சி என்பதை சந்திப்பதே இல்லை. வேறாஸ் விழற கத்தியை பிடிக்கிறவன், உச்சத்தை தொட்டுட்டு கீழே வரதை வந்து விரட்டி விரட்டி வாங்குறவங்க, இவங்க எல்லாம் நல்ல சொத்து வகைகளில் கூட வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில் வராமல் பார்த்து கொள்வது நம்முடைய முதல் கடமை. எப்ப நம்ம வந்து டிஃபீட்டை தவிர்த்துறோமோ, வீழ்ச்சியை தவிர்த்துறோமோ, அதுவே நம்ம வெற்றிக்கான முதல் படி. ஏன்னா வீழ்ச்சி வரும்போது முதல்ல விழுந்தவன் விழுந்ததுலேருந்து எழுந்து எங்கிருந்து விழுந்தவோ அந்த இடத்துக்கு போகணும். அதுக்கே நிறைய நேரமாகும். அந்த நேர விரயம் நிச்சயமா நம்ம லைஃப்ல வரக்கூடாது. ஆகவே வீழ்ச்சியை தவிர்க்க வேண்டும். வீழ்ச்சியை தவிர்க்கணும்னா இந்த மாதிரி உச்சத்தை தொட்ட பங்குகள், சொத்துக்களை விரட்டி வாங்கக்கூடாது. இது தங்கம் வெள்ளிக்கு பொருந்தும் என்றால் ரியல் எஸ்டேட்டுக்கும் பொருந்தும். ஈக்விட்டியில ஸ்பெசிபிக் பார்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட்டுக்கு நிச்சயமா பொருந்தும். ஸோ விழுந்த ஒரு சொத்தை விரட்டி வாங்காதீர்கள். ஏற்கனவே யாரும் பார்க்காத ஒரு சொத்து என்னைக்கோ விழுந்து அதே இடத்துல கிடக்கு, இதுல ஒண்ணுமே கிடைக்காதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சொத்து வகையில போய் நீங்க உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு அந்த சொத்து வகையில மக்கள் அதிக நாட்டம் காணும் போது உங்கள் பொறுமை நிச்சயமாக வெல்லும். ஸோ எந்த சொத்து வகையில எப்போ பணத்தை போடுறோங்கிறதா நம்ம ரிட்டர்னை தீர்மானிக்கக்கூடியது. இன்றைக்கு எந்த சொத்து வகையில போடுறோமோ அந்த சொத்து வகையில சரியா போய் இன்வெஸ்ட் பண்றதா சரி. எனக்கு ஈக்விட்டி அந்த சொத்து வகை தெரிகிறது. ஈக்விட்டியில மொத்த மார்க்கெட்டு சீப் இல்லை, குறிப்பிட்ட செக்மெண்ட்ஸ் சீப்பா தெரியுது. அப்போ அந்த குறிப்பிட்ட செக்மெண்ட்ஸ்ல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணனாக்கா வெற்றி நிச்சயம். அந்த வெற்றியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.